ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு வந்து இந்த பட்டு பாவாடை கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 2 பாப்பா. ஸோ அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி அப்படியே சேலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட என்கிட்ட வந்து எனக்கு ப்ரமோட் பண்ணி கொடுன்னு கேட்டதே இல்லைங்க. அந்த விஷயம் அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது நானுமே அப்படியே பிளைண்டாக எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணவும் மாட்டேன், ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக. கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரைஸையுமே நான் சொல்லிடுறேன் ஓப்பனாக. முதல்ல கோல்டன் கலரில் இருக்கிறதெல்லாம் பாருங்களேன். எல்லாமே யுனிக்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரெட்டு டாப் அண்ட் கோல்டன் ஸ்கர்ட் வந்து க்யூட்டஸ்ட்டுங்க இருக்கிறதுலையே. என் மேலே வச்சு பார்க்குறது எல்லாமே என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டுங்க. அவங்கக்கிட்ட அதான் சொன்னேன், இந்த மாதிரி கலர்லலாம் கண்டிப்பாக ஒரு சாரீ எடுத்துக்கணும் அப்படின்னு. சைஸ் 0லேருந்து சைஸ் 7 வரைக்கும் இருக்குது. அதில் சைஸ் 0ன்னு இருக்கும் பாருங்கள், குட்டி பேபிஸ்க்கு. அதுதாங்க க்யூட்டஸ்ட்டு. இந்த கலர் காம்போவும் சூப்பராக இருந்தது. அதில் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். அதில் மயில் மட்டும் ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணது. ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா செமி சில்க்கு, டிஷ்யூ சில்க்கு, கல்யாணி காட்டன் இந்த 3 இருக்குது அப்படின்னாங்க. ஆஸ்டின்லேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேராக போய் கூட பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். பின்னாடி பட்டனும் இருக்குது, கயிறும் கட்டிக்கலாம். பட்டன் ப்ரெஸ் டைப் தான். இந்த இது பாருங்களேன், ஜோ மேமோட சாரீ ஒன்று வைரல் ஆச்சு இல்லையா? அந்த சாரீ தான். மேலே மட்டும் அந்த டார்க் கலர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பாவாடை சட்டை மாடல் மட்டும் பாருங்கள், ஓவர் கோட் மாதிரி வரும். இது நிறைய ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பீச் கலர் ஒன்று. $15லேருந்து $40 இது எல்லாமே வச்சுருக்காங்க. கல்யாணி காட்டன் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். அதுதான் $15ங்க. மற்றபடி இந்த டிஷ்யூ சில்க்கு, செமி சில்க்கு இதெல்லாம் 20, 30, 40. ஆனால் மேக்ஸிமம் 40 வரைக்கும் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. எனக்கு இந்த ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. குவாலிட்டி தொட்டு பார்த்து நல்லா இருந்ததுனால மட்டும்தான் நான் வீடியோவில் காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். இல்லைன்னா என் ஃப்ரெண்டாகவே இருந்தால் கூட இதை நான் ப்ரமோட் பண்ண மாட்டேன். இன்ஸ்டாவில் வேணால் நீங்கள் அவங்க பேஜில் டிஎம் பண்ணி அவங்க அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு நேராக கூட போய் பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் வெளியில் இருக்கீங்கன்னா அவங்கள ஷிப் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டஃப் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா நான் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாக இருக்கும். அதான் என் தம்பிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், டேய் எல்லாமே பக்காவாக ரெடி, சூரிய வம்சம் தேவயானி வர்றதுக்கு தாண்டா வெயிட்டிங் அப்படின்னு. நீ சின்ராஸ் வந்தால் ஏற்றுக்க மாட்ட போல் இருக்கு அப்படின்னா, அதனால என்ன, வேஷ்டி சட்டையை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இதுதாங்க கல்யாணி காட்டன். நேயர் விருப்பம் மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், எங்களை மாதிரி பாய்ஸ் மாமையும் கொஞ்சம் மனசில் வச்சு வேஷ்டி சட்டையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு கடைசியாக காமிக்கிற இந்த ஃப்ராக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, க்யூட்டாக இருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?